zusammenleben அப்படினாலே living together. So 10th lesson. ஏல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு பிக்சர் ஏல. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, JNCD photos and welcher own art gefällt நம்ம பெஸ்டன் welcher gefällt நெக்ஸ்ட் வரும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து Bauernhof Krasner in Lanenberg ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்கும். இது எங்கன்னா அட் த sea level அந்த ஹைட்ல 1438 மீட்டர் போக அந்த ஹைட்ல 600 கிலோமீட்டர்ஸ் டார்ஃப் அண்ட் ஃபர்ட், அதாவது 6 கிலோமீட்டர்ஸ் ஆகும் மற்ற இதுக்கு வில்லேஜ்க்கு போகிறதுக்கு distance. Mitten in der Natur mit vielen Kuhen und anderen Tieren. So middle of the nature with many cows and other animals. 800 meters உடன் Nächsten Nachbar. So அது 800 meters ஆகும். நெக்ஸ்ட் நெய்பர் வந்து 800 meters தள்ளி தான் இருக்கும். அங்கே Ferien Wohnungen. ஸோ ஹாலிடே ஹோம்ஸ் வந்து 4 இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து எங்கே ஆக்சுவலி அவர் வந்து இன்ஜினியர் சாக்சா போலன்ஸ்கி வந்து இன்ஜினியர். Ich habe überlegt, was braucht man wirklich? Eigentlich nicht viel. Im tiny Haus am Strand mit ca. 30 Quadratmetern Wochen haben meine Freundin und ich alles, was wir brauchen, und die Terrasse ist im Sommer unser Wohnzimmer. அதாவது ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி what does man actually need? Eigentlich not much, actually not much. Small house அது சர்க்கா வந்து 30 குவாட்ராமீட்டர்ல ஸ்கொயர் ஃபீட்ல வந்து நானும் என்னோட ஃப்ரெண்டு வந்து எல்லாமே இருக்கு, எங்களுக்கு வீட்டில் தேவையானது எல்லாமே இருக்கு. டெராஸ் வந்து சம்மர்ல வந்து டெராஸ் தான் எங்களோட லிவிங் ரூமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சீல பார்த்தீங்கன்னா unser Haus Boot schaukelt so schon. Die Jahreszeiten sind auf dem Wasser besonders intensiv und die Luft ist immer frisch. ஸோ எங்களோட போட் ஹவுஸ் அது வந்து இந்த வாட்டரில் இருக்கும்போது அது வந்து தண்ணி ஆடுற மாதிரி இதுவும் ஆடும் இல்லைங்களா போட் ஹவுஸ். ஸோ இட் ராக்ஸ் ஆன் பியூட்டிஃபுல்லி. இயர்லி சீசன் வந்து வாட்டரில் வந்து ரொம்ப இன்டென்சிவாக இருக்கும். ஃப்ரெஷ் ஏர் வந்து எப்போவுமே இருக்கும். இம் ஹர்ப்ஸ்ட் சின் டி பாம am Ufer zum Teil rot. ஸோ மேலே இருக்கிற அந்த ட்ரீஸோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அது எப்பவுமே ட்ரீஸோட பாதி வந்து ரெட் கலரில் இருக்கும். Es ist wunderschön, wenn sie sich Wolken und die Bäume im Wasser spiegeln. ஸோ வாட்டரில் வந்து மேலே இருக்கிற க்ளவுட்ஸும் சரி, கீழே இந்த பார்க்லி ரெட்டாக இருக்கிற அந்த ட்ரீஸும் சரி, அதோட ரிஃப்ளெக்ஷன் வாட்டரில் பார்க்கும்போது ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இருக்கும். டீல என்ன இருக்கு, இது வந்து ஹாலிக் சூட் ஃபலின்சல் இம் வாட்டர்னியர், இது வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. எவ்வளோ லாங் அப்படின்னா 1.2 கிலோமீட்டர்ஸு. அதோட சர்க்கம்சிசம் வந்து என்ன இருக்கும், 0.56 ஸ்கொயர் ஃபீட் கிலோமீட்டர்ஸு. பிரெத்து இவ்வளோ. எத்தனை பேர் இருக்கிறாங்க இதுல இருந்துன்னா 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஈல ஸோ ஸ்டூடெண்டின் ஹியர் லேபன் 20 Erwachsene und 7 Kinder. ஸோ இங்கே வந்து 20 adults அப்புறமா 7 children. Ich wohne allein in meinem Wagen, aber wir haben eine gemeinsame Küche. நான் வந்து தனியாக என்னோட வெஹிக்கல், இது வந்து வெஹிக்கல் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஸோ நான் தனியாக தான் இருப்பேன், ஆனால் எங்களுக்கு எல்லாமே ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரி கிச்சன், காமன் கிச்சன் இருக்கும். டாட் செஃபன் வியர் ஒன் சாஃப்ட், அங்கே தான் நாங்கள் ஆஃபனாக மீட் பண்ணுவோம். Das Leben in der Wagenburg ist sehr einfach und deshalb auch nicht anstrengend. ஸோ லைஃப் இந்த வெஹிக்கல் இந்த மாதிரி வீட்டில் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும்.
அண்ட் ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்கும், அதனால எக்ஸாஸ்டிங்காக இருக்கும். லுக்ஸஸ் கிஃப்டஸ் ஹியர் நிஷ்டஸ். ஸோ லக்ஸரின்றதுக்கான வார்த்தைக்கு இங்கே இல்லவே இல்லை. ஒன் எஸ் ரெக்னட் வெட்மன் ஏவன் ஐன்பிஷன் நஸ். ஸோ ஒருவேளை மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் வெட்டாயிடுவோம் அப்படின்றாங்க. இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸ்ல இவங்க இருக்கிறாங்க. இதுல வந்து எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? வாஸ் gefällt Ihnen am besten? Was gefällt Ihnen nicht? எது பிடிச்சிருக்கு, எது பிடிக்கல? Houseboat. Mir gefällt der Houseboat. ஓகே. ஸோ mir gefällt Houseboat. அப்புறமா வேற எது பிடிக்கல? நெக்ஸ்ட் கோட் வந்து இந்த ஸ்டூடெண்ட்னு இருக்காங்களே மேம், பாக்ஸ் சீசன் 11. ஓகே. வாகன் ஹவுஸ் பிடிக்கல. ஓகே. ஸோ இது ஓகேவா? ஓகே மேம். ஓகேவா? எஸ் மேம், அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓய்யோ, சீக்கு நடுவுல ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலி 2 பேர் தான் இருக்கிறாங்க. அதான் மேம், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல மேம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஐயோ, பார்த்தாலே பயமா இருக்கு. ஒரு ரீல் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க மேம். அதில் வந்து ரொம்ப அட்லாண்டிக் அந்த மாதிரி கடல்ல வந்துட்டு நடுவுல இருக்குது மேம். அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு பர் மந்த்துக்கே 1 crore தராங்களாம். நாங்க யாருமே ஒர்க்குக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி போடுது. என்னைய கூப்பிட்டு நான்லாம் போயிருப்பேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தேன். அது எவ்வளோ டேஞ்சரஸ் தெரியுமா? 1 crore அது ஓகே, பட் கஷ்டம். 1 month ஒர்க் பண்ணா போதுமா மேம்? அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இல்ல மேம், அலோனா இருக்கிறது தனியா அப்படி. நல்ல அலோனா இருக்கிறது பயமா இல்லையா உங்களுக்கு? இல்ல மேம். ஐயோ, நான் வீட்ல அலோனா இருக்கிறதுக்கே பயம் எனக்கு. ஐயோ. ஓகே. So what is besonders and then verschiedenen Wohnarten? So என்ன ஸ்பெஷாலிட்டி டிஃப்ரெண்டான வீடுக்கு அப்படின்னு. ஸோ மியர் கெஃபெல் தஸ் ஹவுஸ் இன் டென் பெர்கன் அம் பெஸ்டன். ஸோ மவுண்டன்ல இருக்குது, நேச்சுரல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டன் பவன்ஹாஃப் இன் டென் பெர்கன் இஸ் மன் மிட்டன் இன் த நேச்சுர் அண்ட் ரிலேட்டிவ் வைட் ஃபான் நாக்பான் ஒன் அண்டர் மென்ஷன் என்ஃபர்ட். பிக்சர் இதுலயே பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் த நேச்சர்ல இருக்கு. ஆனா வந்து என்ன, பக்கத்துல நெய்பரை ரீச் பண்ணோம்னாலே என்ன ஒரு 800 meters தள்ளி போகணும். அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸா பார்த்தீங்கன்னா ein tiny house braucht nur sehr wenig Platz und man muss gut verlegen was man besitzen will. ஸோ இது வந்து ஹவுஸ் போட் வந்து ஃப்ரெஷ் லுஃப்ட், வாசர் வந்து ரொம்ப இன்டென்சிவா இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. Aufgabe 1 நோட் பண்ணிட்டீங்களா? ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு. ஓகே. ஓகே. Die Meinungen der Bewohner Bewohnerinnen போரன் 365. ஸோ இவங்க இங்கே வாழ்கிறவங்க வந்து இதை பற்றி என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன லைஃப் எப்படி இருக்குது, சிம்பிளாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கா, இல்லை அவங்களுக்கு எந்த பர்சன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Ich wohne mit meiner Frau auf der Hallig-Südfall in der Nordsee, weil ich hier arbeite. Südfall ist eine ganz kleine Insel. Sie gehört zum Nationalpark Wattenmeer. Ich bin Biologe. Für mich sind die Vögel hier besonders interessant. Es ist oft einsam, denn wir wohnen nur zu zweit hier. Die wichtigsten Personen sind für uns unsere erwachsenen Kinder. Sie leben in Kiel, aber wir sind immer in Kontakt, über Telefon oder sie besuchen uns. Und natürlich sind meine Kollegen vom Nationalpark auch sehr wichtig.
Es dürfen nur wenige Touristen auf die Insel, weil sie zum Nationalpark gehört. ஓகே இவங்களுக்கு எப்படி இருக்கு அந்த பிளேஸ் வந்து ஐன்சாம் ஸோ லோன்லி ஐன்சாமா இருக்கு ஸோ இவங்களுக்கு வந்து யார் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட 2 சில்ட்ரன் எர்வாக்சன அப்படின்னா அடல்ட் சில்ட்ரன் எர்வாக்சன கிண்டர் அதுக்கப்புறமா நேஷ்னல் பார்க்கில் இருக்கிற சில கொலீக்ஸ் அதையும் நோட் பண்ணிக்கோங்க இங்கே நோட் பண்ண முடியாது ஓகேவா இவங்களுக்கு லோன்லியாக இருக்கு 2. Unser Hausboot ist einfach gemütlich. Die Räume sind nicht hoch und auch nicht besonders groß, aber in unserer Wohngemeinschaft hat natürlich jeder ein eigenes Zimmer. Die Küche und das Bad teilen wir uns. Für uns ist das perfekt. Die Atmosphäre ist einfach toll, auch wenn es im Winter ein bisschen kalt ist. Dafür kann man im Sommer die Füße ins Wasser hängen, wenn es heiß ist. Freunde kommen uns oft besuchen, weil sie es interessant finden, wie wir wohnen. Und wir finden es immer schön, wenn wir Besuch haben. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஷோன் அப்புறம் வந்து அட்மாஸ்பியர் ஏன்பாக் ஓகே ஐன்ஃபாக் சிம்பிளாக இருக்கா ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு யார் இம்பார்ட்டண்ட் அப்படின்றாங்க ஸோ இது ஐன்ஃபாக்கு கெமிட்லிஷு ஸோ டாலி அட்மாஸ்பியர் ஸோ ஃப்ராய்ண்டு இவங்க தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்றாங்க ஃப்ராய்ண்டு அவங்கள விசிட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதில் எழுதிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன்னு கரெக்டாக எழுதிட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள் நான் வந்து தேர்ட் ஒன் ப்ளே பண்ணுறேன் ஓகே ஓகே எழுதிட்டேன் 3. Man braucht eigentlich nicht viel, deshalb wollten meine Freundin und ich ein kleines, einfaches Haus. Wir haben es selbst gebaut. Wir haben genug Platz, es gibt alles, was wir brauchen, aber man muss natürlich gut organisieren. Jede Sache, jeder Gegenstand hat seinen Platz. Man muss immer aufräumen. Viele Leute verstehen nicht, dass wir zusammen auf so wenig Platz leben. Aber meine Freundin ist der wichtigste Mensch in meinem Leben. Für mich ist das kein Problem. In ein paar Monaten bekommen wir ein Kind. Ich weiß nicht, wie das wird. Kann man als Familie in so einem kleinen Haus wohnen? இவங்க என்ன சொல்றாரு Genus ஸோ மன் மோஸ்ட் குட் ஆர்கனைசேஷன் ஸோ நல்லா ஆர்கனைஸ் பண்ணிக்கணும் ஸோ இம்மர் ஆஃப் ரோவன் ஆல்வேஸ் க்ளீன் பண்ணிகிட்ருக்கும் ஸோ யார் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னா அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் நோட் பண்ணிட்டீங்களா 4. Ich lebe mit meiner Familie auf einem alten Bauernhof, weit weg vom Dorf und von der Stadt. Für uns ist das Leben hier schön, so wie es ist. Wir brauchen den Stress und den Lärm einer Stadt nicht. Viele Leute denken, dass das Leben hier langweilig ist. Aber ich habe ja den ganzen Tag Arbeit. Da wird mir nicht langweilig. Wir haben viele Tiere, um die müssen wir uns kümmern. Die Nachbarn sind wichtig, wenn man so weit weg vom Dorf lebt. Und wir haben gute Nachbarn in der Umgebung. Jeder hilft dem anderen, wenn er Hilfe braucht. ஒயிட் வேக் கொஞ்சம் ஃபார் அவே இருக்கு பியூட்டிஃபுல்
nicht langweilig, not boring, feel Arbeit, நிறைய வேலை இருக்கும். ஸோ யார் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னா நெய்பர்ஸ், நாக்பான். ஓகே ஓகேவா? ஓகே மேம். 5. Für mich ist die Wagenburg der ideale Wohnort. Das Leben ist einfach, aber schön. Natürlich ist es auch anstrengend. Man muss zum Beispiel Wasser holen und im Winter ist es ziemlich kalt. Im Sommer sind wir fast immer draußen. Wir machen dann viel zusammen. Wir organisieren auch Konzerte und Kunstprojekte. Die Bewohner sind wie eine große Familie. Das ist super. Es ist immer jemand da, wenn man nicht allein sein will und mit jemandem sprechen möchte. Wir essen oft zusammen und wir entscheiden alles gemeinsam. இங்க வந்து einfach, schön, anstrengend, im Winter kalt, viel draußen, எப்பயுமே வெளியில இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்க வாழ்றவங்க ஒரு ஃபேமிலியா இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு அது இம்பார்ட்டன்ட். Those who are living there. எடுத்தீங்களா? இது ஒரு நிமிஷம். சாரி. ஓகே மேம். ஓகேவா? ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே மேம். ஓகே, நெக்ஸ்ட் ஓ மோஸ்டன்சி கேன் ஓனன் வரும் எல்சிஎல்என்சி. ஸோ எந்த மாதிரி எங்கே நீங்கள் வீட்டில் இருக்கணும்னு பார்க்குறீங்க? ஸோ இங்கே என்னென்னா இஷ்மஸ்ட் இன் ஐனம் ஹவுஸ் அம் ஸ்ட்ராண்ட் ஓனன். ஸோ ஐ வுட் லைக் டு லிவ் இன் அ ஹவுஸ் ஆன் த பீச். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வீட்டில்? இந்த இருக்கிற வீட்லயா மேம்? இல்லை, உங்களோட எங்கே வேணாலும் சொல்லலாம். உங்களுக்கு எந்த மாதிரி இடத்துல வீடு கட்டி இருக்கணும்? மவுண்டன் ஹவுஸ் மேம். Ich möchte in einem Berg. Mountain Berg. சரியா? So meine Nachbarn, wie gut kennen Sie Ihre Nachbarn? In welchen Situation haben Sie Kontakt mit ihnen? So நீங்க வந்து how good you know your neighbor, in which situation do you have contact with them? So எப்போ நம்ம neighbors கிட்ட வந்து கான்டாக்ட்ல இருக்கோம்? When we are broken at us, சரி நம்மளுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுவோம். When we are möchten reden, ஸோ எதாவது பேசணும்னு நினச்சோன்னா when we are möchten, when sie oder we are broken helfen, ஸோ ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தானே மீட் பண்ணுவோம். எஸ் மேம். ஸோ hören Sie die Gespräche, welche Gespräch passen welchem Situation. ஸோ இந்த கான்வர்சேஷன் கேட்டுட்டு நீங்கள் வந்து 1 2 ஆர்டர் பண்ணணும் பிக்சர். ஓகே. Gespräch 1. Guten Abend, Herr Olsen. Oh, hallo, Frau Morena. Es ist 24 Uhr und die Musik ist sehr laut. Das geht wirklich nicht. Ich muss morgen arbeiten und ich kann bei diesem Lärm nicht schlafen. Oh, Verzeihung, das tut mir leid. Ist es schon so spät? Ja, wie gesagt, Mitternacht. Ich habe gar nicht auf die Uhr gesehen. Und die Musik ist wohl wirklich ein bisschen zu laut. Ich mache sie gleich leiser. Okay, danke.
Oder wollen Sie reinkommen und mit uns feiern? Nein, ich muss früh aufstehen. Also dann, So இது என்ன இது பே மேம். பே. Gespräch 2. சரி இப்படி செக் பண்ணிக்கோங்க இதுல ட்ரூ ஆர் ஃபால்ஸ். Ach, Herr Wollny, guten Morgen. Gut, dass ich Sie treffe. Guten Morgen, Frau Gromer. Könnten Sie mir einen Gefallen tun? Ja, gerne. Wir fahren am Samstag für eine Woche nach Italien. Könnten Sie unsere Blumen gießen? Kein Problem, das mache ich gern. Ach, vielen Dank. Haben Sie kurz Zeit? Dann kommen Sie doch gleich mit rein. Dann zeige ich Ihnen alles. Ja, gut. Also, die Blumen hier im Wohnzimmer brauchen viel Wasser. Und diese Pflanzen... ஓகே இங்க வந்து ட்ரூ. ஸோ அதே மாதிரி இது எது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சேம் ஆடியோ தான். ஃப்ரம் மொரேனா பெஷ்வெட் சி ஷூவர்டேன் லார்ம். ட்ரூவா ஃபால்ஸா? கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஃப்ரம் மொரேனா சவுண்டுக்காக. ட்ரூ மேம். ரிஸ்டிஷ். Okay, Herr Haas Olsen findet die lauter music nicht in Ordnung. ஸோ அவருக்கே தெரியுது சவுண்ட் வந்து நாட் இன் ப்ராப்பராக இல்லைன்னு. ரிஸ்டிஷ். Richtig. Herr Wolny gießt die Blumen von Frau Grommer, wenn sie im Urlaub ist. ஃபால்ஸ் மேம். ரிஸ்ட்ரிக்ட் தான். ஸோ இவங்க வெக்கேஷன் போகிறாங்க, அதனால என்னோட பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் வாட்டர் இது பண்ணுறீங்களா, வாட்டர் மை பிளான்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது கரெக்ட் தான். Frau Gomer bringt ihre Blumen in Herr Wolnys Wohnung. ஃபால்ஸ் மேம். ஓகே. இது வந்து einen gefallen bitten ஏதாவது ரிக்வெஸ்ட் பண்ணுறது ஃபேவரு, இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறது. ஸோ என்ன ரியாக்ஷன்னு வந்து இதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு einen gefallen tun இது வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறது ஏதாச்சும். Könnten Sie mir einen gefallen tun? Could you please do me a favor அப்படின்னு கேட்குறது. Konnte ich இல்லை konnten Sie. Ich wollte Sie fragen ob I would like to ask you if you can help me அந்த மாதிரி. Ich hatte eine Bitte, I have a request அப்படின்னு. அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது auf eine Bitte reagieren. ஆக்சுவலி மேலே இது கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ இது வந்து ja gerne, kein Problem, natürlich, das mache ich gern, schade, das geht leider nicht. ஒன்று வந்து நான் பண்ணுறேன், நோ ப்ராப்ளம், ஷுவர் அப்படின்னு சொல்லுது. பண்ண முடியலன்னா schade, das geht leider nicht. ஸோ அதே மாதிரி இது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது. திஸ் பெஷ்வரன் Entschuldigung, konnten Sie bitte இல்லை das geht wirklich nicht, Sie können doch nicht, es stört mich wenn. ஸோ எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இட் ஷுடன் பி லைக் தட் அப்படின்னு சொல்கிறது. இது எப்படி ரியாக்ட், எக்ஸ்கியூஸ் கேட்குறது. தஸ் tut mir leid சொல்லலாம், das kommt nicht mehr vor. ஸோ இனிமேல் இப்படி நடக்காது. Entschuldigung, ஃபல்சாயிங்னா அப்பாலஜைஸ் பண்ணுறது. ஸோ இதை நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ இது சேம் இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணலாம். ஸோ 1A வந்து என்னது ஆக்சுவலி தி நாக்பாரின் லைட் சிஷ் பைம் நாக்பார் அண்ட் ஸ்வீபலன். ஸோ ஒரு ஆனியன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ
Der Müll steht vor der Tür und stinkt. செகண்ட் பிக்சர் என்னன்னா இந்த கார்பேஜ் வந்து கதவுக்கு முன்னாடியே டோருக்கு முன்னாடியே இருக்கு, அது ரொம்ப இதுவாகுது, ஸ்மெல் வருது அப்படின்னு. Die Nachbarin fragt, ob der Nachbar ein Päckchen annehmen kann. Sie kommt das abends abholen. ஸோ ஏதாவது ஒரு பேக்கெட் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்களா, நான் வந்து ஈவினிங் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா இது வந்து டாக் வந்து நைட்டில் கத்திக்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு der Hund bellt auf dem Balkon. The Hund என்ன சொல்லு, பெல்ட்னா bark is barking from the balcony. ஸோ இது நோட் பண்ணிக்கிங்க அந்த இதுக்கு. ஓகே. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஸ்க்ரீன்ஷாட். ஓகே. தஸ் ஜாமர் ஃபெஸ்ட் இது வந்து லைட்டாக சொல்லிடுறேன் நான், அதுக்கப்புறமா நம்ம நாளைக்கு ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸோ லேசன் சி டென் ஹவுஸ் ஹாங் Worum geht es? So in the notice board என்னன்னு படிங்க. Hallo lieber Nachbarn, Englisch Juli, Zeit für unser Sommerfest am Samstag, den 18.07. ab 15 Uhr. Jeder kann etwas zum Essen oder Trinken mitbringen. Salat, Torte, Wasser, Bier, Wein. Wer hilft auf Roman? Der Hof ist noch schmutzig. Bitte melden bei Schmidt. So written stock. ஸோ இங்கே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட், அந்த இதில் வந்து ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட் பில்டிங்னா பெரிய பில்டிங்காக இருக்கும் இல்லைங்களா, அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே இது நோட்டீஸ் போர்ட். ஸோ ஃபைனலி ஜூலை வந்துடுச்சு. நம்மளோட சம்மர் ஃபெஸ்ட் வந்து சாட்டர்டே 18/7 15th வரைக்கும் இருக்குது. ஸோ எல்லாருமே ஏதாவது ஒன்று சாப்பிடவும் குடிக்கவும் கொண்டு வரலாம். சாலடு, வாட்டரு, பியரு, வைன் அந்த மாதிரி எது வேணாலும் கொண்டு வரலாம். யார் வந்து கிளீனிங்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அந்த யார்ட் வந்து ரொம்ப இன்ஆர்டராக டர்ட்டியாக இருக்குது. ஸோ அவங்க வந்து மெஷ்மிட்டு 3rd floorல இருப்பாங்க, அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இப்போ வந்து இதுதான் மெயின் திங். ஆக்சுவலி என்னன்னா என்னென்ன திங்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டஸ் கிச்சனுன்னா இந்த பில்லோ, Ball, Zeitung, Kelse, Candles, Lampion, Tasse, Poster, Blumentopf, Spielzeug, der Müll, Fahrrad, Roller, die Flasche. ஸோ இது எல்லாமே இருக்குது. எங்கே இந்த டிஷ்ஷு, ஸ்டூலு, போர்டு அண்ட் தி கராஜு, ஸோ தி பேங்க், த கார்டன் ஹவுஸ், பாம், ட்ரீஸு, கார்டன் ஹவுஸ், இது எல்லாமே இங்கே. ஸோ வெக்சல் ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்வாங்க. இது வந்து 2-way ப்ரிப்போசிஷன்ஸ். அது வந்து நீங்கள் டாட்டிவ்லேயும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி அக்யூசாட்டிவ்லேயும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் எப்போ டாட்டிவில் நான் யூஸ் பண்ணுறது, எப்போ அக்யூசாட்டிவில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு வரும்போது, இப்போ ஒரு பொசிஷனில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஹன், லீகன், ஹேங்கன், இந்த 3 வேர்ட்ஸும் வரும். டெர் முல் ஸ்டேட் நேபன் டென் டெர் கெராஜ். ஸோ அந்த கார்பேஜ் எங்கே இருக்குது, நியர் த கேரேஜ் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ அது அங்கே இருக்குது. த கார்பேஜ் இஸ் கெப்ட் நியர் த கராஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம், டாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ப்ரிப்போசிஷன் ஓ எங்கே இருக்குது அப்படின்றதுக்கான ஆன்சர் இது. ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாமே டாட்டிவ்லையும் யூஸ் பண்ணலாம், அக்யூசாட்டிவ்லையும் யூஸ் பண்ணலாம். அதுக்கான இவங்களுக்கு பேர் வந்து வெக்சல் ப்ரிப்போசிஷனன் அப்படின்வாங்க. வெக்சல் ப்ரிப்போசிஷன்னா 2-way ப்ரிப்போசிஷன். ஸோ டாட்டிவ்ல ஒரு பொசிஷனில் இருக்குன்னும் போது டாட்டிவ்ல யூஸ் பண்ணோம். நான் இதை எடுத்து இங்கே வைக்க போகிறேன் அப்படின்னு ஒரு மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து அக்யூசாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணோம். ஸ்டெல்லன் இஸ் ஸ்டெல்ல டஸ் ஃபராட் இன் டி கராஜ். நான் ஃபாரஸ் வந்து கராஜில் வைக்க போகிறேன். நான் ஐ வில் கீப் த சைக்கிள் இந்த கராஜ் அப்படின்னு நான் வைக்க போகிறேன்னும் போது முதல்ல நியர் த கராஜ் இருக்குது,
அது வந்து நான் உள்ள வைக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது மூமெண்ட் இருக்கிறதுனால அங்க நீங்க அக்குசாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணுவீங்க. இது புரிஞ்சுதா? ஓகே மேம். ஒரு பிளேஸ்ல ஒரு பொருள் ஒரு பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நியரோ, நெக்ஸ்டோ, பேக்கோ, ஃப்ரண்ட்டோ, இல்ல பிலோவோ, இந்த மிடிலோ, அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லும்போது நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? டேட்டிவ் கேஸ். நான் இந்த இடத்துல இருந்து இதை எடுத்து அங்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன யூஸ் பண்ணுவீங்க? அக்குசாட்டிவ். நான் டேபிள் மேல வைக்க போறேன், டேபிள் கீழே வைக்க போறேன், பக்கத்துல வைக்க போறேன், அந்த மாதிரி. இதெல்லாமே வந்து ஆன் ஹேங் பண்றதுக்கெல்லாம் அன்னு சொல்லணும். மேல வைக்கிறது, டேபிள் மேல வைக்க போறேன், ஸ்டூல் மேல வைக்க போறேன்னும் போது ஆஃப். ஹிண்டர்னா பின்னாடி, பிஹைண்ட். இன்னுனா இன்சைடு, நெய்பர்னா நியர், ஊபர்னா அபவ், உண்டர்னா பிலோ, ஃபார்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப், ஸ்விஷன்னா இன் பிட்வீன். இதெல்லாமே A1லயே நம்ம பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். ஸோ இதுதான் இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாம் வெக்ஸல் ப்ரிப்போசிஷன் அப்படின்வாங்க. ஸோ இதை பத்தின ஃபுல் டீட்டெயில் வந்து நாளைக்கும் அவங்க வருவாங்க இல்லைங்களா, அப்போ நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா?